நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் டே. அந்த ரிசல்ட் டேல என்ன நடக்கும், ஓட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, வின்னர் எப்படி டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா என்னன்னு நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ முழுசா பாருங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து இவிஎம் மிஷின்ஸை அந்த வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்ஸ் முன்னாடி ஃபுல் செக்யூரிட்டியோட வெளியே எடுப்பாங்க. ஃபர்ஸ்டா போஸ்டல் ஓட்ஸ் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த போஸ்டல் ஓட்ஸ்ல யாரெல்லாம் ஓட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், எலெக்ஷன் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் சில ஸ்பெஷல் ஓட்டர்ஸும் அதுல ஓட் பண்ணிருப்பாங்க. போஸ்டல் ஓட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவிஎம் ஓட்ஸ் ரவுண்ட் பை ரவுண்டா கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தொகுதியில 250 பூத் இருக்கு அப்படின்னா 250 மிஷின்ஸையும் ஒரே நேரத்துல கவுண்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு ரவுண்டுக்கு 10ல இருந்து 20 மிஷின்ஸ் எடுத்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில ரேண்டம் பூத்ஸ்ல விவிபேட் ஸ்லிப்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. இவிஎம் ரிசல்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சிக்காக. எல்லா ரவுண்ட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அபிஷியலா யார் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அவங்களுக்கு வின்னிங் சர்டிபிகேட்டும் கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம ஐடியா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.